Okay, so rotational motion. We'll solve numericals today. Consider four solid sphere of mass m and radius r are lying at the corner of a square. Four spheres are at the corner of the square at a distance L and L. This distance is also L, and this distance is also L. So, a solid sphere of radius r. Find the moment of inertia about one of its side. Find moment of inertia about its side. It may be any side. Axis இங்க எடுத்துக்கலாம். இந்த side வச்சுக்கலாம், இல்ல இந்த side வச்சுக்கலாம், இதெல்லாம் இந்த side வச்சுக்கலாம், இல்ல இந்த side வச்சுக்கலாம். What is the moment of inertia if the axis of rotation is here? Solve it out. AD என்ன வரும்? Moment of inertia of A plus moment of inertia of B plus moment of inertia of A plus moment of inertia of D plus moment of inertia of B plus m into distance squared plus moment of inertia of C plus m into distance squared. Got it? இது என்ன ஆகும்? சென்டர் ஆஃப் மாஸ்ல ரொட்டேட் ஆகும். இது என்ன ஆகும்? ஏன்னா இதுதான் ஆக்சிஸ். இது வேற எந்த ஆக்சிஸ் பொறுத்து ரொட்டேட் ஆக போறது இல்லை. அப்போ இது மட்டும் அதே இடத்துல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ரெண்டு என்ன ஆகும்? இதுவும் ரொட்டேட் ஆகும், இதை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். அப்போ இதோடைய சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? What is ICOM for the solid sphere? 2/5 mr squared. That is 2/5 m into r squared. அப்போ moment of inertia of A என்ன? IAD is equal to 2/5 mr squared. இந்த spherical ball அதே ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் ஆகும். இந்த spherical ballும் அதே ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் ஆகும். ஸோ 2/5 mr squared plus 2/5 mr squared plus B. இந்த spherical ball ரொட்டேட் ஆகும், plus என்ன ஆகும்? இதை பேஸ் பண்ணியும் ரொட்டேட் ஆகும், ப்ளஸ் பேரலல் ஆக்சிஸ் சேரும். அதனால 2/5 mr ஸ்கொயர்ட் ப்ளஸ் m இன்டூ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L. இந்த மாஸ்க்கும் இந்த ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L. ml ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஐசியுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? 2/5 mr ஸ்கொயர்ட் ப்ளஸ் m இன்டூ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L ஸ்கொயர். ரைட்? Take it out. Erase பண்ணிடுவா. So the same numerical, but the axis of rotation மட்டும் நான் மாத்திக்கிறேன். So 4 spheres. So this is sphere. The notation என்ன? I gave it as A, B, C and D of mass m and r. Mass m and radius r. If this is the axis of rotation, then what is the moment of inertia? So what is the moment of inertia about BD என்ன? Do it. Other axis of rotation are the BD என்ன?
இந்த ரெண்டு எட்ஜையும் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணோம்னா அப்போ என்ன ஆகும், இதுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும்தான் வரும், அது ஒரே இடத்துல தான் ரொட்டேட் ஆகும். ப்ளஸ் இந்த மாஸ் என்ன ஆகும், திஸ் வில் ரொட்டேட் அபவுட் திஸ் அண்ட் திஸ் வில் ஆல்சோ வில் ரொட்டேட் அபவுட் திஸ் ஆக்சிஸ் இல்லையா. அப்போ டிஸ்டன்ஸ் இருக்கா, இங்கே என்ன இருக்குது, பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ எல், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ எல். அப்போ டயகனல் எவ்வளோ, டயகனல் மொத்தமாக எவ்வளோ √2L. டயகனல் இங்கேருந்து இது வரைக்கும் √2L. ஸோ மொத்தமாக √2L. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ L/√2. அப்போ என்ன வரும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் IBD தனித்தனியாக எழுதிக்கலாம். IBD இஸ் ஈக்குவல் டு IB ப்ளஸ் ID, அதோடைய சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் வரும். ப்ளஸ் இந்த ரெண்டு மாஸ்க்கும் சென்டர் ஆஃப் மாஸும் m இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டும் வரும். ப்ளஸ் IC plus m into distance squared plus IA plus m into distance squared. Then it will be IB எவ்வளோ 2/5 mr squared plus 2/5 mr squared plus 2/5 mr squared plus m into distance எவ்வளோ L/√2 whole squared. இதுவும் அதே தான், plus 2/5 mr squared plus m into L/√2 the whole squared. அப்போ என்ன வருது, 8/5 mr squared plus ml squared by 2 plus ml squared by 2 2ml squared by 2 ml squared மட்டும் வரும். போர்டை பார்த்து காப்பி அடிக்காத, போட்டுட்டு செக் பண்ணு. ரேஸ் பண்ணிட்டா, இதே அடுத்த சம். Same m and r, the distance is L, the distance is L. If the axis is here, axis என்னது into mark போட்டா என்ன அர்த்தம், perpendicular to the plane, parallel இல்லை, perpendicular to the plane. இப்போ moment of inertia என்ன, அப்போ 2/5 mr square 2/5 mr square 2/5 mr square plus m into distance squared m into distance squared m into distance squared. சரியா, ஆக்சிஸ் இப்படி இருக்கும்போது perpendicular to the board இருக்கும்போது, அப்போ எல்லாமே இதை சுற்றி ரிவால்வ் ஆகும்போது இப்போ மொத்தமாக என்ன வரும், 2/5 mr squared into 4 plus 4 into m into L/√2 whole square. புரியுதா? ஸோ 4னா 8/5 mr squared plus 4ml squared by 2. 4ml squared by 2 will become 2ml squared. 2ml squared மாறும். அடுத்து எப்படி வேணால் கொடுக்கலாம், அடுத்த ஆக்சிஸ் இப்படி கொடுக்கலாம், அடுத்த ஆக்சிஸ் இப்படி கொடுக்கலாம். இந்த ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். சாலிட் ஸ்பியர்னு கொடுத்துருக்கேன், ஹாலோ ஸ்பியர் கொடுக்கலாம். ஹாலோ ஸ்பியர் என்ன, 2/5 mr squared. Once again the same concept, 2/3 mr squared. ஹாலோ ஸ்பியருக்கு 2/3 mr squared. Three rods are placed in the shape of an equilateral triangle of side L
This side is also L, and this side is also L. 3 rods of equilateral triangle, L, L, and L. L, L, and L. So we can make it as A, B, and C. A, B, and C. This is period number 2. Find the moment of inertia about the center of the triangle. Find moment of inertia about the center of triangle. COM அப்படின்னு வச்சுக்கலாம். Center of triangle எங்க இருக்கு? Center of the triangle எங்க இருக்கும்? Median. இது. I want moment of, அப்போ எப்படி இருக்கும்? Perpendicular. Center of the triangle axis என்ன ஆயிடும்? Perpendicular வந்துடும். So about O. So I about O. I about O will be, அப்போ ஏதாவது ஒரு ராடுக்கு எடுத்துக்கலாம். மூணுக்குமே இது சென்டர் தான். அப்போ ஒரு ராடுக்கு எடுத்துட்டு என்ன பண்ணிடலாம்? 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஒரு ராடுக்கு எடுத்துட்டு 3 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஐல் டேக் த ராட் பிசி. ஐல் டேக் த ராட் பிசி. அப்போ எது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? இது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எது ராடுக்கு? இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரியா? அப்போ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த ஆங்கிள் எவ்வளோ? இந்த ஆங்கிள் எவ்வளோ? 30 டிகிரி. இந்த சைடு எவ்வளோ? L/2. அப்போ எனக்கு எது தேவை? ஸோ ஐ கேன் புட் இட் அஸ் டி. ஐ நீட் ஓடி. எது தேவைப்படுது? ஓடி. L/2 தெரியும். ஸோ ஐ கேன் டேக் tan 30. Tan 30 is equal to OD by L/2. That is BD. So OD is equal to L/2 tan 30. What's tan 30? 1/√3. So OD is equal to L/2√3. So that is a perpendicular distance. இதுக்கு இது perpendicular distance. இந்த ராடுக்கு இது perpendicular distance. இந்த ராடுக்கு இது perpendicular distance. எல்லாமே என்னவா இருக்கும்? L/2√3 தான். So about its center. அப்போ I will consider the rod. இந்த ராடு கன்சிடர் பண்ணலாம். BC கன்சிடர் பண்ணா BCக்கு என்ன வரும்? About this point. Center of the rod. ml squared by 12. ml squared by 12 plus m into distance squared. அப்போ m L squared by 12 plus m into what is the distance? So m into L/2√3 the whole square. So m L squared by 12 plus m L squared by 4 into 3, 12. So it will be 2 ml squared by 12. So it becomes ml squared by 6. So that is the moment of inertia about its center and perpendicular to the plane. Center and perpendicular to the plane. ml squared by 6 எதுக்கு மட்டும்தான்? ஒரே ஒரு ராடுக்கு மட்டும்தான். IBCக்கு மட்டும்தான். ml squared by 6 IBC இது. அப்போ total moment of inertia அப்படின்னா என்ன அர்த்தம்? IBC plus IAB plus IAC. சரியா? எல்லாமே ரொட்டேட் ஆகும். AB, BC, CA மூணுமே ரொட்டேட் ஆகும். மூணுக்கு என்ன ஃபார்முலா? ml squared by 6 தான். அதனால இது என்ன சொல்லலாம்? So moment about its center will be 3 times IBC. அப்போ 3 into ml squared by 6. So the final answer will be ml squared by 2. ml squared by 2. Axis எப்படி இருக்கு? Passing through D and also perpendicular to the board, perpendicular to the plane. ஸோ எப்பெல்லாம் இப்படி வருதோ அப்போல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இன்டூ போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன்.
இல்லைன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க, இப்படி எடுத்துக்குவீங்க. சரியா? அப்படி ஆக்சிஸ் இல்லை, பாசிங் த்ரூ டி அண்ட் பர்பண்டிகுலர். ஸோ திஸ் இஸ் த ஆக்சிஸ். அப்போ இது ஆக்சிஸாக இருந்தால் ஐடி, ஐ சஃபிக்ஸ் டி, ஐ சஃபிக்ஸ் டி. அப்போ இந்த ராடுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ml ஸ்கொயர்ட் பை 12 மட்டும்தான் வரும். இந்த ராடுக்கு ml ஸ்கொயர்ட் பை 12 மட்டும்தான் வரும். இந்த ராடுக்கு ml ஸ்கொயர்ட் பை 12 ப்ளஸ் திஸ் டிஸ்டன்ஸ், அதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த ராடுக்கும் ml ஸ்கொயர்ட் பை 12, இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ 3 ராடு இருக்கு, ஆக்சிஸ் இங்கே இருக்கு. I want to know this distance, I want to know this distance. அப்போ திரும்ப இந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் இது என்னவா ஃபார்ம் ஆகும்? இதுவும் ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகும். தியரம் என்ன தியரம்? தெரியாது சார். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். என்னது? சிமிலர் ட்ரையாங்கிள். ஒரு பெரிய ட்ரையாங்கிள், அதுக்குள்ள ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள். ப்ரொபோர்ஷனேட் எடுப்போம் இல்லையா? படிச்சோமா படிக்கலையா? எங்கே? நான் 10th. சரியா? 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். 11th 12th கூட வர. 11th வருதா? 11th வராது. 12th வருதா? 12th வராது. என்ன சிலபஸ்? 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். நாம 2 தீரம் தான் படிப்போம். 4 தீரம் கொடுத்துருந்தா 2 படிப்போம். ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் என்ன? 4 தீரத்தில் கண்டிப்பாக 2 தீரம் எப்படி இருந்தாலும் வந்தோம். சரியா? அதனால ஹாஃப் சிலபஸை படிச்சுட்டு வந்துடுவோம். அப்போ இது மொத்தமாக எல்னா இது எவ்வளோ இருக்கும்? இந்த லைன் என்ன பண்ணுது? இதை 2ஆ டிவைட் பண்ணுது. அப்போ இந்த லென்த் எவ்வளோ? L/2, L/2. இது எவ்வளோ? L/2. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சரியா? 10th ஸ்டாண்டர்டில் தீரம் படிக்கும்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க, அதை 2ஆ டிவைட் பண்ணியிருப்போம். A, B, C, D, E. AB by DE is equal to BC by DC. மெமரைஸ் பண்ணிட்டு போட்டு போயிட்டே இருப்போம். சரியா? அந்த தியரம் தான் இங்கே அப்ளை ஆகுது. ரைட், டூ இட். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L/2, L/2. ஸோ இதை எரேஸ் பண்ணிவிடுவா? ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். So what is the moment of inertia about D? So ID is equal to moment of inertia of the rod BC plus moment of inertia of the rod AB plus m into distance squared plus moment of inertia of the rod AC plus m into distance squared about O. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L/2. எல்லாமே என்னது? எங்கே கட் ஆகுது? எங்கே கட் ஆகுது? L/2ல கட் ஆகுது. அப்போ ml ஸ்கொயர்ட் பை 12, ml ஸ்கொயர்ட் பை 12. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு மட்டும் ml ஸ்கொயர்ட் பை 12, செகண்ட் ஒன்றுக்கு ml ஸ்கொயர்ட் பை 12 ப்ளஸ் m இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்ட். செவன் பை 12. செக் பண்ணுங்க. 7/12. ஒன் ஆன்சர் இஸ் 7/12. I think it is 3/4 ml square.
3 by 4 ml square. Total answer வந்து 3 by 4 ml square. மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வருது? 3 by 4? 3 by 4 ml. 7 by 12 யாரோ சொன்னாங்களே. ஆ ம் 3 by 4 ml squared. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3 by 4 ml squaredனு வரும். ml squared by 12. IBC எவ்வளோ? ml squared by 12. IAB எவ்வளோ? அதுவும் ml squared by 12. Plus m into distance squared. Distance எவ்வளோ? L by 2 the whole squared. IAC அதே தான். Plus ml squared by 12 plus m into L by 2 the whole squared. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3 ml squared by 12 plus 2 ml squared by 4. 2 ml squared by 4. So you can take LCM. 12 as an LCM. அப்போ 12 LCM எடுத்தீங்கன்னா then it will be 3 ml squared plus 6 ml squared. That will be 9 ml squared by 12. So 3 by 4 ml squared. 3 by 4 ml squared. சரியா? One of the vertex as a axis. One of the vertex என்ன axis? இங்க எடுத்தீங்கன்னா இதுதான் axis. இல்லை இங்க எடுக்கலாம். இது axis இல்லைனா இது axis இல்லைனா இது axis. First center of mass எடுத்தோம். For the one of the axis எடுத்தா என்ன ஆன்சர்? யார் சொல்றீங்க? One of the axis எடுத்தா moment of inertia of the rod AB என்ன? ml squared by இங்க axis எடுத்தா இந்த ராடுக்கு ml squared by 3, one end of the rod. இங்க axis எடுத்தீங்கன்னா இங்க தான் axis எடுக்கிறீங்க. அப்போ இது one end of the rod. இதுவும் என்னது? one end of the rod. இதை பொறுத்த வரைக்கும் ml squared by 12 plus md squared. இதுக்கு one end of the rod. ஏன்னா இது one end of the rod, இதுவும் one end of the rod. இது rotate ஆகும்போது ml squared by 12 plus m into distance squared plus m into distance squared. One of the vertex and perpendicular to the plane. Axis is at the one of the vertex and perpendicular to the plane. So ml squared by 3 plus ml squared by 3 plus ml squared by 12 plus m into distance squared. இதுக்கு distance எவ்வளோ? இதுக்கு distance எவ்வளோ? root 3 L by 2. root 3 L by 2. Height. புரிஞ்சுதா? இந்த ஹைட் எப்படி வந்ததுன்னு? எஸ், போட்டுக்கோ சைடில். ஏன்னா திருப்பி அவசரத்தில் பார்க்கும்போது நமக்கு புரியாது. சைடில் போட்டுக்கணும். பைத்தாகரஸ் தியரம் இல்லைனா L cos 60, L cos 30 இல்லைனா L sin 60. என்னவா புரியல? ml squared ml squared 2 ml squared by 3 plus ml squared is one answer. இல்லப்பா, திரும்ப செக் பண்ணு. 3 ml squared by 2. ml squared by 2. One of the vertex எடுத்தீங்கன்னா, so one of the vertex இந்த இடத்துல எடுக்கும்போது, so this is A, B, C, so ml squared by 3 plus ml squared by 3 plus ml squared by 12
plus m into root 3 L by 2 the whole square. இது கரெக்டாக இருக்கா? எங்கே தப்பு பண்ண? இதை பொறுத்த வரைக்கும் 1.5 தி ராட், இதுவும் 1.5 தி ராட், இதுவும் 1.5 தி ராட். இது மட்டும்தான் மிடில் ரொட்டேட்டிங். அப்போ 2 ml squared by 3 plus ml squared by 12 plus 3 ml squared by 4. அப்போ 12 will be the LCM. இப்போ 12 LCM எடுத்தீங்கன்னா 6 plus 4 4 into 2 8, 8 plus 9, 8 plus 9 18, 18 ml squared by 12, 18 ml squared by 12, 18 ml squared by 12. அப்போ கேன்சல் பண்ணால் 3 2, 3 ml squared by 2, 3 ml squared by 2. போட்டாச்சா? Next one, I section. 3 rods of equal length. One rod, another rod, and there is another rod. 3 rods of equal length. L, இதுவும் L, இதுவும் L. 3 rods of equal length, L and L, are connected as shown in the figure or in the shape of I. What is the moment of inertia? About 1. What is the moment of inertia? About 1. What is the moment of inertia about the given axis? அப்போ 3 செக்ஷன் இருக்கு. ஆஃப் மாஸ் எல்லாமே மாஸ் m, எல்லாமே ஈக்குவல் மாஸ். கன்சிடர் இட் as ஈக்குவல் மாஸ் m, m and m. So this is A and this one is second section B and this is third section C. What is the moment of inertia? About 1. A க்கு என்ன moment of inertia? மிடிலுக்கு தான் இருக்கு. அந்த செக்ஷனுக்கு moment of inertia என்னது? 0. நடுவில் டிவைட் ஆச்சுன்னா ml squared by 12. 1 எண்டா இருந்தால் ml squared by 3. இதுக்கு நான் இந்த திக்னஸ் கொடுத்துருந்தா நான் ஆன்சர் சொல்லலாம், ஏன்னா அது ரெக்டாங்குலராக மாறிடும். புரியுதா? இது ராடுன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போது ராடுடைய டயாமீட்டர் எவ்வளோ? ரொம்ப சின்னது. சரியா? நான் ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷனாக கொடுத்துருந்தா அப்போ m b squared by 12 மாறிடும். பிரெத் பின்னு கொடுத்துருந்தா b squared by 12. இப்போ அது நெக்லிஜிபிள் டைமென்ஷன். அது அப்போ நெக்லிஜிபிள் டைமென்ஷனை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் a என்ன? IA ப்ளஸ் IB ப்ளஸ் IC. IA என்னவா ஆகிடும்? 0 ஆகிடும். சரியா? அடுத்தது IB என்ன? IB ml squared by 3, ஏன்னா 1.5 தி ராட். அடுத்தது ml squared by 12 plus ml squared. பர்பண்டிகுலர் parallel axis செய்யணும். இதுதானே இந்த ஆக்சிஸ் தான். அப்போ இதுவும் 0 ப்ளஸ் ml squared மட்டும் வரும். IB எவ்வளோ? IA 0 ஆயிடுது. IB யோட ஃபார்முலா என்ன? ml squared by 3, ஏன்னா 1.5 தி ராட். IC என்ன? IC is equal to 0 plus
அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ப்ளஸ் எம்எல் ஸ்கொயர், 0 ப்ளஸ் எம்எல் ஸ்கொயர். இப்போ மொத்தமாக எவ்வளோ வருது, ml squared plus ml squared by 3, 4 ml squared by 3. 4 ml மொத்தமாக ஆட் பண்ணுங்க, 4 ml squared by 3. புரிஞ்சுதா, புரியல? ஒவ்வொரு ஆக்சிஸா எடுத்து பாரு. இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0, இதை மறந்துடு. இதை எடுக்கும்போது இந்த ஆக்சிஸையும் இந்த ராடையும் மட்டும் பாரு. அப்போ இதையும் மறந்துடு, இதையும் மறந்துடு. ஆக்சிஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த ராட் எப்படி இருக்கு, இங்க இருக்கு. அப்போ இதுக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ml squared by 3. சரியா? அடுத்தது இது, இது எடுக்கும்போது மற்ற ரெண்டையும் மறந்துடு. இது ஆக்சிஸ், இது ஆக்சிஸ். இந்த ராட் இப்படி இருக்கு, எதை பொறுத்து ரொட்டேட் ஆகுது, இது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டி. இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, 0 ப்ளஸ் எம் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எடுக்கும்போது ஆக்சிஸ் இருக்கு, அது எந்த ஆக்சிஸ் வழியாக பாஸ் ஆகிறதுனால அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0. சரியா? புரியலன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து ஆக்சிஸ்க்கு போட்டு ரொட்டேஷன் பண்ணால் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமை தேவை. அடுத்த வாட்டி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அப்போ 4 ml squared by 3 is the answer. எடுத்தாச்சா? அடுத்தது அதே செக்ஷன் தான், சேம் ஐ செக்ஷன், சேம் ஐ செக்ஷன். Now you do it. Moment of inertia about 2, 2. அந்த செக்ஷனுக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிங்க. ஆக்சிஸ் வரைஞ்சிக்கோ. நீ நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ ஏ, பி அண்ட் சி. அப்போ ஆக்சிஸ் வந்து இங்கே இருக்கு, இது இங்கே இருக்கு. வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ அபவுட் ஆக்சிஸ்? அப்போ இதுக்கு என்ன, 0 ப்ளஸ் எம் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, L/2. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, L/2. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த செக்ஷன் 2, 2 is equal to IA plus m into distance squared plus IC plus m into distance squared plus m into distance squared plus IB plus IB. IA என்ன, 0. IC என்ன, 0. அப்போ I22 is equal to m into L/2 the whole squared plus m into L/2 the whole squared. IB ml squared by 12, that's all, plus ml squared by 12. எவ்வளோ வருது, ml squared by 4 plus ml squared by 4, 2 ml squared by 4, 3, 7 ml squared by 12. 12, 7 ml squared by 12. சரியா? அடுத்தது ஆக்சிஸ் நீ எரேஸ் பண்ணணும், போட்டாச்சா? Now the axis is the other way. Now this is the axis.
Now what is the moment of inertia? A க்கு என்ன ml squared by 12. C க்கு என்ன, B க்கு என்ன 0. That's all. ml squared by 12 plus ml squared by 12 ml squared by 6. Combined section. இது வந்து combined section. So combined sectionக்கு வேற என்ன combined section? குழந்தைங்க கையில் வச்சுருக்கோம், அழுதா என்ன பண்ணுவோம்? கையில் ஒரு டால் கொடுத்துருப்போம்ல, கதை. குழந்தைங்க கையில் வச்சிருக்கிறதுன்னா அதுவும் என்னது? ஒன்று வந்து ராடு, இன்னொன்று வந்து ஹாலோஸ்பியர். ஒன் எண்டு வந்து ராடு, இன்னொரு எண்டு வந்து ஹாலோஸ்பியர். அனுமன் கையில் இருக்கிறது ராடு, சாலிட் ஸ்பியர். ராடு, சாலிட் ஸ்பியர், ரைட்? ஸோ ராட் அண்ட் சாலிட் ஸ்பியர் டாலாக இருந்தால், சில்ட்ரன்ஸ் கையில் இருக்க டாலாக இருந்தால், அப்போ எங்கே ஆக்சிஸ் இருக்கும்? நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு? ஆக்சிஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? அதுதான் ஆக்சிஸ். அப்போ இது வந்து ஒரு ராடு, இல்லை சிலிண்டராக கூட இருக்கலாம். அவன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறானோ அதுதான். அவங்க ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது சிலிண்ட்ரிக்கல் ஷேப், ராடு கிடையாது. அங்கே இருக்கிறது என்ன, டால் என்ன, சிலிண்ட்ரிக்கல். அதுவும் ஹாலோவாக தான் இருக்கும். சரியா? ஸோ நம்ம ராடுன்னு எடுத்துப்போம். அப்போ ராடுன்னு எடுத்தால் இது என்னது? ஹாலோஸ்பியர். அப்போ அபவுட் திஸ் பாயிண்ட் என்ன? ml squared by 3 plus 2 by 3 mr squared plus m into distance squared. இந்த சென்டர்லேருந்து இதுக்கு என்ன டிஸ்டன்ஸ்? L plus R. L plus R the whole square. L plus R the whole square. Dumbbells. அடுத்தது டம்பிள். டம்பிள் என்னது? சாலிட் ஸ்பியர். ராடும் சாலிட் ஸ்பியர். டம்பிள்ஸ். டம்பிள்ஸ் போட்டோம்னா இந்த பக்கம் ஒரு ரவுண்டு, இந்த பக்கம் ஒரு ரவுண்டு, ரெண்டுமே ஈக்குவல் மாஸாக இருக்கும். ஈக்குவல் மாஸ் எம் அண்ட் எம். இதோட மாஸ் வந்து இதோடைய மாஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். கம்மி மாஸ்லாம் கொடுக்க முடியாது. எல்லாத்துடைய மாஸும் என்னவா இருக்கும்? ஈக்குவல் மாஸாக இருக்கும். கம்மி மாஸ் வராது. கம்மி மாஸ் வந்தால் டம்பிள்ஸ் உடஞ்சிரும். அப்போ அதுவும் ஈக்குவல் மாஸ் தான். இந்த மாஸ், இந்த மாஸ், நடுவில் இருக்க மாஸ், எல்லா மாஸுமே என்னது? ஈக்குவல் மாஸ். அப்போ டம்பிள் அபவுட் எந்த நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணால் டம்பிள்ஸ் எங்கே கை வச்சு எடுப்போம்? நடுவில். அப்போ அதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ இதுக்கு ml squared by 12. இதுக்கு என்ன வரும்? இதுக்கு என்ன வரும்? 2 by 5 mr squared plus m into distance. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ராடை இங்கோட முடிச்சிட்டான்னா L by 2 the whole squared. இந்த ராடை இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் என்னவா மாறும்? L plus Rன்னு மாறும். இந்த ராட் இருக்கு இல்லையா, இந்த ராடை இங்கோட முடிச்சிருந்தா அப்போ இதுதான் டிஸ்டன்ஸ். இந்த ராடை எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டானா அப்போ L plus Rன்னு மாறும். புரியுதா? அந்த ராடு இந்த எண்டோட முடியுது, சம் அப்படியும் கொடுக்கலாம். அந்த எண்டோட முடிஞ்சா L squared is the distance. இல்லை இந்த ராட் எக்ஸ்டெண்ட் பண்ணி மிடில் ஆஃப் த ராட் வரைக்கும் இருக்கு அப்படின்னா then that will be L plus R the whole square. Doubles. Right? So இது combined section. என்னப்பா கதை? இதுவா டாய்ஸ்ன்னு சொன்னேன், கதைன்னு சொல்லலை. கிளுகிழப்புன்னு சொன்னேன். அதனால தான் 2 by 3 mr square போட்டிருக்கேன். குழந்தைங்க கையில் கொடுக்குறோம்ல, கொடுத்து ஆட்டிகிட்டே இருக்கோம்ல, அதுதான். அப்போ அதுனா ml squared by 3. இது சாலிட் சிலிண்ட். அவன் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறானோ நம்ம அதை தான் போட முடியும். நான் இங்கே என்னென்னு எடுத்திருக்கேன்? இதை சாலிட் ராடுன்னு எடுத்திருக்கேன். சரியா? ஆனால் ஆக்சுவலாக அது ராட் கிடையாது. அதுவும் என்னவா இருக்கும்? ஹாலோவாக தான் இருக்கும். அந்த டாய் நடுவில் என்னவா இருக்கும்? ஹாலோவாக தான் இருக்கும், பிளாஸ்டிக் டாய். ஸோ அவன் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறானோ அதுக்கு நம்ம போட வேண்டியதுதான்.
இதெல்லாம் கம்பைன்டு செக்ஷன். வீல், ஆக்சில், காருடைய ஆக்சில் இல்லை லாரியோட ஆக்சில், லாரியோடைய ஆக்சில், லாரி ஃப்ரண்ட் வீலுடைய ஆக்சில் இல்லை பேக் வீலுடைய ஆக்சில், இது ஆக்சில். இந்த இடத்துல என்ன இருக்கும்? வீல் இருக்கும். அந்த வீலை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணலாம்? பிளேட்டா பண்ணணுமா, ஸ்பியரா பண்ணணுமா? ஆக்சில்ரா டயர் மாத்துறீங்கல்ல, ஆக்சிலுக்கு மேல அந்த டயர், ரிம்முக்கு மேல டயர் போட்டிருக்கோம்ல, அந்த ரிம் என்ன? பிளேட். இந்த ரிம் என்ன? பிளேட். வில் கன்சிடர் இட் எஸ் அ பிளேட். சரியா? நீ ஸ்பெசிஃபிக்கா போகணும்னா அப்புறம் அது வேற மாதிரி போயிடும். நம்ம அங்கே ஸ்பெசிஃபிக் போகல. அது என்னது? இட்ஸ் அ சிம்பிள் பிளேட். சைக்கிள் வீல், சைக்கிள் வீல் என்ன? ரிங்கு. சைக்கிள் வீல் என்ன? ரிங்கு. ரிங்குக்கு நடுவில் என்ன இருக்கும்? நிறைய கம்பி வச்சிருப்பான், ஸ்போக்ஸ் வச்சிருப்பான், அதுக்கு பேர் ஸ்போக்ஸ். சரியா? அப்போ ஆக்சில் வீல், லாரியுடைய வீலோ இல்லை காருடைய வீலோ அப்படின்னா அப்போ நடுவில் இருக்கிறது சாலிட் சிலிண்டர், இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறது என்ன? பிளேட். அப்போ பிளேட் அந்த சாலிட் சிலிண்டர். பிளேட்டுக்கு என்ன ஃபார்முலா? பிளேட்டுக்கு என்ன ஃபார்முலா? mr squared by 2, mr squared by 2, mr squared by 2, about which axis? எந்த ஆக்சிஸ் வேணாலும் சரி. சரியா? அதுதான் ஆக்சிஸ், ஆக்சுவல் ஆக்சிஸ் அதுதான். சரியா? பின்னாடி வீடு கலந்து ஓடிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு வீல் கலந்து ஓடிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ரெண்டும் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். சரியா? அப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ண மாட்டான். ஸோ அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ்னா இந்த ஆக்சிஸ் தான் நம்ம எடுத்துப்போம். இல்லை ரன்னிங் கண்டிஷன்ல அப்படின்னு எடுத்தா எந்த ஆக்சிஸ்? ஓடிட்டு இருக்கும்போது, வீல் சுத்திட்டு இருக்கும்போது எந்த ஆக்சிஸ் வரும்? இந்த ஆக்சிஸ் வரும். சரியா? அப்போ இது mr squared by 2, mr squared by 2, நடுவில் இருக்கிறதுக்கு 0. there is no moment of inertia. இந்த இப்படி போனா என்ன இருக்கும்? ஆக்சிஸ் mr squared by 2, mr squared by 2 plus m into distance squared plus m into distance squared plus ml squared by 12. அது ஆன்சர். சரியா? கம்பைன்டு செக்ஷன்ஸ், நிறைய கம்பைன்டு செக்ஷன்ஸ் போட்டு பாருங்க. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கும். நவ் ஐ வில் டூ ஒன் இம்பார்ட்டன்ட் சம். என்னன்னா 3 பிளேட் இருக்கு. Three plates are kept on the table. 3 plates of radius are, 3 plate of radius are, exam sum is it? 3 plate of radius are, take out. 3 plate of radius r and mass m. 3 plates of radius r and mass m. 3 plates of radius r and mass m are placed touching each other, are placed touching each other, are placed touching each other on a horizontal table, on a horizontal table, so that they form an equilateral triangle, so that their centers form an equilateral triangle. Center forms an equilateral triangle. Their centers form an equilateral triangle. Forms an equilateral triangle. Find the moment of inertia about an axis. Find the moment of inertia about an axis. About an axis passing through center of mass of the system. Center of mass of the system. Center of mass of the system and perpendicular to the plane. Center of mass of the system and perpendicular to the plane. Center of mass of the system and perpendicular to the plane. இந்த மூணுமே ஈக்குவல் ஸ்பியர். அப்ப சென்டர் எங்க இருக்கும்? இது மூணுமே ஈக்குவல் ஸ்பியர். சென்டர் எங்க இருக்கும்? இந்த இடம், இந்த இடம்.
and perpendicular to the plane. அப்போ axis எங்க எப்படி axis இங்க. So this point I'll mark it with into mark. So that will be the O point. So I want about O point. So இதோடைய center. அப்போ இதுக்குள்ள distance எவ்வளோ 2r. இந்த பக்கமும் r, இந்த பக்கமும் என்ன r 2r. அப்போ இதுவும் என்ன 2r, இதுவும் என்ன 2r. சரியா? பிளேட்டுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன mr squared by 2. mr squared by 2. அப்போ mr squared by 2 about this axis. அப்போ this axisனா 3க்கு perpendicular distance நமக்கு வேணும். 3க்கு perpendicular distance என்ன 3உடைய perpendicular distance இதோடைய perpendicular distance என்ன இது எவ்வளோ இந்த distance எவ்வளோ r இந்த distance எவ்வளோ இந்த distance எவ்வளோ r. So this I'll put it as a b and c. So I about O is IA plus m into r squared plus 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிளாக என்ன பண்ணலாம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். IB plus m into r squared, IC plus m into r squared. I என்ன பிளேட்டு, அதனால mr squared by 2 plus m into r squared. LCM எடுத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ என்னமா இங்கதானே இருக்கு. perpendicular distance என்ன mr squared about this axis mr squared எதுப்பா இல்லை ஒவ்வொன்றும் பிளேட் இல்லையா பிளேட்டுக்கு என்ன ஃபார்முலா பிளேட்டுக்கு mr squared by 2 plus rotating about இந்த distance இல்லை அப்போ இந்த distance எவ்வளோ mr squared தானே வருது. mr squared by 2 plus m into distance squared. கரெக்டு தான். m into distance squared. இந்த distance எவ்வளோ வருது r வராதோ r வராது. ஒரு நிமிஷம். I about O is equal to IA plus m into distance squared. ஒரு செக்ஷன் மட்டும் எடுத்து IA எவ்வளோ mr squared by 2 plus m into distance squared. What is the distance? Equilateral triangle. இது 2r, இது 2r, இதுவும் 2r. இந்த distance நமக்கு தேவை. அந்த distance எவ்வளோ இந்த distance எவ்வளோ இந்த ஆங்கிள் மொத்தமா 60, இந்த ஆங்கிள் 30. இந்த distance r. புரியுதா? அப்ப நமக்கு இருக்கிறது என்ன இருக்கு this is r and this one is d. This angle is 30. நமக்கு என்ன தேவை இந்த distance தேவை இல்லைன்னா இந்த distance தேவை. So I can take cos 30. Cos 30 is equal to r by d. So d is equal to r by cos 30. So that is equal to r by
root 3 by 2. அப்போ d வந்து 2r by root 3. Yes, d is 2r by root. Take it out. அப்போ mr squared by 2 plus m into 2r by root 3 the whole square. mr squared by அப்போ என்ன வருது mr squared by 2 plus 4mr squared by 3. mr squared by 2 plus 4mr squared by 3. So 6 LCM எடுத்தீங்கன்னா 8, 8 plus 3, 11. 11 mr squared by 6. 11 mr squared by 6. ஒரே ஒரு செக்ஷனுக்கு மட்டும் IA மட்டும். அப்போ IO is equal to 3 times IA. That will become 33 mr squared divided by 6 is the answer. சரியா? 3 இருக்கு இல்லையா? 3 பிளேட் இருக்கிறதுனால 3க்கும் சேர்த்து 33 mr squared by 6. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் தலைகீழா போட்டிருக்கேன், வேணா நீ நேரம் போட்டுக்கோ. சரியா? ஸோ இன்வெர்டடா இருக்கு, நேரா போட்டு கூட பாரு. இந்த ஆங்கிள் 30 டிகிரி, ஏன்னா ஈக்குலேட்டர்னா மொத்தமாக 60. எனக்கு தேவை இந்த டிஸ்டன்ஸ் டி. இது எவ்வளோ? இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் காஸ் எடுக்கலாம். காசு எடுத்தனா ஈஸியாக வரும். அது தலைகீழாக இருக்கனால நான் தலைகீழாக போட்டிருக்கேன், வேணா இப்படியும் எடுத்துக்கோ. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2r by 3. பிளேட்டுடைய சென்டர் ஆஃப் மாஸ். சர்க்குலர் பிளேட்டு தானே சொல்லியிருக்கேன், சர்க்குலர் டிஸ்க்னு சொல்லியிருக்கேன். ஸோ சர்க்குலர் டிஸ்குடைய சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? mr squared by 2. சரியா? ரெண்டாவது, இது டேன்ஜென்ட் கிடையாது, இந்த 3க்கு நடுவில் கேப் இருக்கு. சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல வரும். சரியா? XCOM போட்டோன்னா XCOM கண்டுபிடிச்சா அந்த இடத்துல எக்ஸாக்டா எந்த இடத்துல வரும், எந்த ஒரு மாஸோடையும் இன்க்ளைண்ட் ஆகாது. சொல்லுப்பா, இதோ கேட்டீடா? எது இதுவா? மொத்த சமமா? மொத்த சமம். மொத்த ஸோ 3 பிளேட்ஸ் இருக்கு, 3ஐயும் ஒன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? 3ஆ கனெக்ட் பண்ணிருக்கும் போது அவன் என்ன சொல்றா, இதோடைய சென்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணா அது ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கான். இந்த 3 சென்டருக்கும் லைன் வரைஞ்சேன்னா அந்த 3 சென்டரும் ஃபார்ம் பண்றது என்ன? ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இந்த ஆக்சிஸ் சென்டர் வந்து இந்த இடத்துல இருக்கு, பர்பண்டிகுலர் டு தி போர்டா இருக்கு. அப்போ இதை பொறுத்து 3மே ரொட்டேட் ஆச்சுன்னா அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதோடைய ஆக்சிஸ் ரெண்டும் என்ன? இது இங்க ஒரு ஆக்சிஸ் இருக்கு, இந்த பிளேட்டுக்கு ஆக்சிஸ் எது? இது. அப்போ இந்த 2 ஆக்சிஸ் என்ன? பேரலா பர்பண்டிகுலரா? பேரலல். இப்போ பேரலல்னா என்ன வரும்? ICOM plus m into distance squared வரும். அப்போ இதோடைய ICOM என்ன? mr squared by 2 plus m into distance எவ்வளோ? இது. அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஐ கேன் புட் இட் அஸ் A, B and C. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னா மொத்த ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ இந்த லைன் டிவைட் ஆகிறனால அது என்ன ஆகிடும்? 30ஆக மாறிடும். இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், ஏன்னா இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஆர். இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தேவை டி. இது தீட்டா. அப்போ ஆர் எந்த சைடில் இருக்கு? அட்ஜசன்ட் சைடில் இருக்கு. அப்போ அட்ஜசன்ட் சைடுனா நம்ம என்ன எடுக்கலாம்? காஸ் தீட்டா எடுக்கலாம். இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ். அதை தான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கேன். டி இஸ் ஈக்குவல் டு 2r by 3. அப்போ m இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு? 2r by 3ஆ இருக்கு. ஸோ அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். mr squared by 2 plus m into 2r by 3 root 3 the whole square. LCM எடுத்தோம்னா I'm getting 11 mr squared by 6. இந்த 11 mr squared by 6ங்கிறது இந்த ஏன்றுடைய ஸ்பியருக்கு மட்டும். அப்போ இதுக்கும் அதே தான் வரும், இந்த ஸ்பியருக்கும் அதே தான் வரும், ஏன்னா ஈக்குவல் மாஸ் ஈக்குவல் ரேடியஸ்.
அன்ஈக்குவல் மாஸ் கொடுத்துட்டா தான் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாமே ஈக்குவல் மாஸ். அப்போ 33 mr²/6 இஸ் த ஆன்சர். எடுத்துக்கோ. ரைட். வேற என்ன இருக்கு? டம்பிள்ஸ் சொல்லியாச்சு. டம்பிள்ஸ், ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர், பிளேட்டு எல்லாமே சொல்லியாச்சு. உடுக்கையும் என்ன? உடுக்க பார்த்துருக்கு இல்லையா? உடுக்க என்ன? நடுவில் இருக்கிறது சிலிண்டர், எண்ட்ல இருக்கிறது ஹெமிஸ்பியர். எண்ட்ல இருக்கிறது என்ன? எது? ரெண்டு பக்கம் கோனா? சரி, கோன்னா கூட எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோன்னா நீ கோன்னு எடுத்துக்கோ. நீ எடுத்துக்கிறது இல்லை, அவன் என்ன கொடுக்குறானோ அதுதான். ஹெமிஸ்பியர்னு கொடுக்கலாம், இல்லை நீ சொல்ற மாதிரி கோனுன்னு கொடுக்கலாம். ஓகே. உடுக்கை அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கு. அப்போ இது என்ன? கோன். எது உன்னுடைய ஆக்சிஸ்? எங்க ஆக்சிஸ்? உடுக்கை கையில் பிடிச்சி இப்படி ஆட்டுவோம். அப்போ எது ஆக்சிஸ்? இதுதான் ஆக்சிஸ். அப்போ எது இது என்ன வருது? பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் வருது. உடுக்கையோட ஆக்சிஸ், கோனுடைய ஆக்சிஸ் எது? கோனுடைய ஆக்சிஸ் எது? 3/10 mr². சாலிட் கோனா உடுக்க? சாலிட் கோனா ஹாலோ கோனா? ஹாலோ கோன். உடுக்க என்ன? ஹாலோ கோன். சரியா? அப்போ அதுதான் ஆன்சர். என்ன வரும்? 3/mr²/2. mr²/2. நல்லா தலையாட்டுடா. ஆனால் ஆன்சர் பேப்பரில் தான் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. நல்லா புரியும், நான் சொல்கிறேன், கரெக்டாக புரியும். இந்த கிளாஸ் ரூமை விட்டு ஒரு ஸ்டெப் நீ வெளியே எடுத்து வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, திரும்ப என்ன ஆகும்? புஷ்ஷுன்னு போயிடும். போன உடனே பார்க்கணும் 5 நிமிஷம், போன உடனே மூடி வச்சு சாப்பிட போகக்கூடாது. அதுதான் லாகிங்க்கு காரணமே. நீ அங்கே முடிச்சிடணும், சாப்பிட்டு வந்து திரும்ப ஒரு டைம் பார்த்துடணும். அதுதான் ஸ்டடீஸு. அது மைண்டில் நிற்கும். நீ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு லஞ்சை முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சு ரூமில் போய் அப்படி ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான், தூக்கம் வந்துடும். அதான் நடக்கும். இங்கேயே 3 ரிவிஷன் நீ பண்ணிடணும். ஸோ ரைட், புரிஞ்சுதா? ஆக்சிஸ் புரியுதா? எது ஆக்சிஸ்? நம்ம இப்படி வச்சு ஆட்டிட்டு இருக்கோம். இது என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? பர்பண்டிகுலர் ஆக்சிஸ்ல இருக்கு. சரியா? ஸோ அபவுட் இந்த ஆக்சிஸ் நம்ம ஆன்சர் பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், ரிமூவ்டு செக்ஷன். ஒரு சர்க்குலர் பிளேட் இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட் சென்டர் என்ன? ஓ. என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? சர்க்குலர் பிளேட்டுக்கு mr²/2 ஆஃப் ரேடியஸ் 2r. ரேடியஸ் எவ்வளோ? 2r. சரியா? சரி. இதுல டயமீட்டர் ஆஃப் ரேடியஸ் r ரிமூவ் பண்ணிடுறேன். இது என்னது? டயமீட்டர் ஆஃப் ரேடியஸ். டயமீட்டர், இதோட டயமீட்டர் எவ்வளோ? டயமீட்டர் வந்து 2r. இதோடைய டயமீட்டர் 2r. இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். சரியா? ஃபுல்லாக கட் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஓ என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ரிமூவ்டு செக்ஷன். அப்போ ரிமூவ்டு செக்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் செக்ஷன் அண்ட் திஸ் ஒன் இஸ் ரிமூவ்டு செக்ஷன், ரெண்டாவது செக்ஷன். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மைனஸ் செகண்ட் செக்ஷன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒன்று மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஃபார்முலா டைரெக்டாக போட்டுருவோம், mr²/2 mr²/2 அப்படின்ட்டு. ஆனால் இங்கே மாஸ் ரிமூவ் ஆகுது. இதுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? மாஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதோடைய மாஸ் எவ்வளோ? இதோடைய மாஸ் m. இதோடைய மாஸ் எவ்வளோ? கண்டுபிடிங்க. ரெண்டு என்னது? கான்செப்ட் சொல்லியாச்சு. ரெண்டு என்னது? ஒரே மெட்டீரியல், சேம் மெட்டீரியல். சேம் மெட்டீரியல்னா சிக்மா கான்ஸ்டன்ட், ரோவோ சிக்மாவோ. இங்கே என்ன ஒரு பிளேட்னா என்ன கான்ஸ்டன்ட்? மாஸ் பை ஏரியா கான்ஸ்டன்ட்.
அப்போது இதோடைய மாஸ் எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு நமக்கு தெரியணும். சரியா? கண்டுபிடிச்சிட்டு I1 மைனஸ் I2 சென்டர் ஆஃப் மாஸில் ரிமூவ்டு செக்ஷன் பார்த்தோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவிலையும் ரிமூவ்டு செக்ஷன் பார்க்கணும். போடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு மாஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. பெரிய செக்ஷனோட மாஸ் m தான். ரிமூவ்டு செக்ஷனோட மாஸ் மட்டும் எனக்கு என்னன்னு சொல்லுங்க. என்ன எடுக்கணும்? மாஸ் பை ஏரியா எடுக்கணும். ஏரியா என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஏரியா எவ்வளோ? m/2 டேய் நல்லா கண்ணை திறந்து பாரு. ரேடியஸ் ஆர்னு கொடுத்தாதான் m/2. நான் ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்கேன்? 2r கொடுத்துருக்கேன். m/4 வரும். mr² பழகி போச்சு. அங்கே கொடுத்துருக்க ரேடியஸ் 2r. எது பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் என்னமா? 2r. சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? r. கண்டுபிடிங்க. ரிமூவ்டு செக்ஷன் எவ்வளோ? m/4 m/2 ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஏரியா என்ன? 4πr² வரும். செகண்ட் ஒன்னுக்கு ஏரியா என்ன? πr² வரும். மாஸ் பை ஏரியா m/4. இப்போ போடு சம்ம. m/4 வச்சாலும் சரி, நீ 4 இன்னொரு மாசம் 4m வச்சாலும் சரி, தட் இஸ் யுவர் விஷ். ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆன்சர் எவ்வளோ? (13mr²/2), otherwise 13mr²/6. மாஸ் ரேஷியோ இருக்கிறனால mr²/2 ஒரு 13mr²/2, otherwise 13mr²/6. Sigma is equal to mass by sigma is equal to mass by area. Mass of the first section by area. அப்போ mass of the first section is equal to sigma times area. What is area? Pi into 2r the whole square. So m1, that will be 4 pi r squared sigma. Again sigma is equal to removed section order mass m by a. So m2 will be sigma pi r squared. ஸோ இதை தூக்கி இங்கே போட்டோம்னா சிக்மா பை ஆர் ஸ்கொயர்டு வந்து m2. அப்போ m1 எவ்வளோ? m1 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு m2. m1 இஸ் 4m2. கரெக்டா? இல்லை m2 இஸ் m1/4. நீ m2 இஸ் m1/4ன்னு வச்சு போட்டிருக்க. சரியா? எனக்கு m1 m2ல ஆன்சர் வரணும். 13m1² r2, otherwise 13m2²/6 அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? mr²/2. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் m1 r²/2. But what is m1? 4 times m2
into r எவ்வளோ? It is not r, it is 2r. எங்க மிஸ்டேக்? 2r. அப்போ 2r the whole squared by 2. 2 will get cancelled. 4 into 2, 8 mr squared. I1 is equal to 8 m2 r squared. I1 is equal to 8 m2 r squared. ஒன்று m1 m2ல மிஸ்டேக் பண்ணியிருப்போம், இல்லை அப்படின்னா rல மிஸ்டேக் பண்ணியிருப்போம். சரியா? 8 m2 r squared. I2 என்ன? What is I2? So I2 is equal to m2 into r squared by 2. That is equal to m2 r squared by 2. 2னே வச்சுக்கலாம், தப்பு இல்லை. m2னே வச்சுக்கலாம். அப்போ I1 minus I2 எவ்வளோ? அப்போ 8 m2 r squared minus m2 r squared by 2. So 16 m2 r squared 15 வருதா? இன்னொரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இதுடைய சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? m இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டை விட்டுட்டீங்க, ப்ளஸ் m இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டை விட்டாச்சு. ஏன்னா இதோடைய சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கு, அதனால தான் உங்களுக்கு 15 mr squared by 2ன்னு வந்திருக்கு. சரியா? போடுங்க. அப்போ இது மட்டும்தான். அப்போ இது போட்டிங்கன்னா 15 mr squared by 2. ஆனால் இந்த சென்டர் வந்து இந்த இடத்துல இருக்கு, இந்த சென்டர் இங்கே இருக்கு. அப்போ இந்த சென்டர் ப்ளஸ் m இன்டூ ஆர் ஸ்கொயர்டு வரணும். ப்ளஸ் m இன்டூ m2 இன்டூ ஆர் ஸ்கொயர். இப்போ எடுத்தீங்கன்னா என்ன வரும்? எல்லாமே m2 தான் இருக்கு. எவ்வளோமா? 17 m2. 17 வரல, 13 தானே வருது ஆன்சர். Answer is 13. So the first one is 8 mr squared by 2 and the second one is mistake. புரியுதா? எரேஸ் பண்ணிட்டா? ஸோ மாஸ் எடுத்துக்கிட்டீங்களா? m1 is 4 times m2. நான் எரேஸ் பண்ணிடுறேன். m1 is 4 times m2. ஸோ ஸ்பியர், ஆக்சிஸ், பிளேட், ஆக்சிஸ், இதில் இதை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதோட ரேடியஸ் 2r, இந்த செக்ஷன் 1, இந்த செக்ஷன் 2. இதோடைய I1 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் பாயிண்ட். இதோடைய சென்டர் இங்கே இருக்குது. அப்போ அதாவது இதோடைய ஆக்சிஸ் இங்கே இருக்குது, இதோடைய ஆக்சிஸ் இங்கே இருக்குது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா m1 is equal to what? என்ன ரிலேஷன்ஷிப் வந்தது? m2 is m1 is 4m2. ஓகே, m1 is equal to 4m2ன்ற ரிலேஷன்ஷிப் வந்தது. m1க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? m1 2r the whole squared by 2. அப்போ I1 எவ்வளோ? m1 எவ்வளோ? 4 times m2 into 4r squared by 2. That will get cancelled. So I1 is equal to 8 m2 r squared. I2 எவ்வளோ? I2 about O. I2 about O. I2 எவ்வளோ? So I2 about O is m2 into r squared by 2 plus m into r squared. So இது m2 into r squared. அப்போ 3 by 2 m2 into r squared. அப்போ net moment of inertia என்ன? I1 minus I2. What is I1? 8 m2 r squared minus 3 by 2 m2 r squared. So take LCM. 16 minus 3, 13 m2 r squared by 2 is one answer. But what is m2? What is m2? m1 by 4. அப்போ m2 m1 by 4னு போட்டிங்கன்னா இது என்னவா மாறும்? 13 into m1 r squared by
8. M2 is M1 by 8. Yes. 13 M1 R squared by 8. Friend answer. Remove the section.